जप तप कर्म क्रिया नेम धर्म, जप तप कर्म क्रिया नेम धर्म, सर्वाघटी राम भाव शुद्ध। न सोडी रे भावो टाकी रे संदेहो, राम कृष्ण टाहो नित्य फोडी, राम कृष्ण टाहो नित्य फोडी, राम कृष्ण टाहो नित्य फोडी। जाति वित्त गोत कुलशील मात, भजे का त्वरित भावना युक्त, ज्ञान देवा ध्यानी राम कृष्ण मनी, ज्ञान देवा ध्यानी राम कृष्ण मनी, तेने वैकुंठ भुवनी घर केले, तेने वैकुंठ भुवनी घर केले। हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, हरि मुखे म्हणा, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी। ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட்டில் 24வது அபங்கம். ஜப தப கர்ம கிரியா நேம தர்ம சர்வாகட்டி ராம பாவசுத்த. ஜப தப கர்ம கிரியா நேம தர்ம சர்வாகட்டி ராம பாவசுத்த. ஜபம் பண்ணும் பொழுதோ, தபஸ் பண்ணும் பொழுதோ, கர்மாக்கள் பண்ணும் பொழுதோ, எப்பேற்பட்ட நியமத்தில் நம்ம இருந்தாலும், எப்பேற்பட்ட தர்ம காரியம் பண்ணினாலும் பாவம் சுத்தமான பாவமாக இருக்கணும். என்ன பாவம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம சுத்தீவில இருக்கக்கூடிய என்னென்னலாம் தேகங்கள் இருக்கோ எல்லாத்திலையுமே அந்தர்யாமியாக அந்த ஒரு ராமனே இருக்கான் அப்படிங்கிற பாவம் இருக்கணும். இந்த பாவத்துக்கு தான் பாவசுத்தன் பேரு. சுத்தமான பாவம்ங்கிறது இதுதான். ந சோடி ரே பாவோ டாக்கி ரே சந்தேகோ, ராமகிருஷ்ணி டாஹோ நித்ய போடி. இந்த பாவத்தை மாத்திரம் விடவே விடாதே. எப்பேற்பட்ட சந்தேகத்துக்கும் வரத்துக்கு இடம் கொடுக்காதே. ராமகிருஷ்ண நாமங்களை கோலாகலமாக உறக்க கத்தி பாடு. ஜாத்த வித்த கோத்த குல ஷீல மாத்த பஜேகா த்வரித பாவனா யுக்த. பகவத் பக்தி பண்ணும் பொழுது, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது, சத் சங்கத்தில் இருக்கும் பொழுது, ஜாதி, சம்பத்தி, கோத்திரம், குலம் இதெல்லாம் பத்தி யோஜனையே பண்ணாதே. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக நீ ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு. ஞான தேவா தியானி ராமகிருஷ்ணமணி வைகுண்ட புவனி கர கேலே. ஞானேஸ்வர் சொல்றார், என்னுடைய தியானத்திலையும் என்னுடைய மனசுலையும் ராமகிருஷ்ண நாமம் மாத்திரமே இருக்கு. நான் வைகுண்டத்தையே என்னுடைய இருப்பிடமாக நான் ஆக்கிக் கொண்டேன். இது இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம். மேற்கொண்டு இதோடைய விவரணத்தை கவனிப்போம். எப்பேற்பட்ட ஜபமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தபசாக இருந்தாலும், அது எப்போ சுபலமாக ஆகிறது அப்படின்னா, எல்லாத்தின் ஹிருதயத்திலையும் ராமனையே தரிசிக்கக்கூடிய ஒரு ஞானம் எப்போ உண்டாகிறதோ அப்பதான். இதுக்கு சுத்தமான பாவனை அப்படிங்கிறது பேரு. இந்த சுத்தமான பாவனை இதுல போய் நிக்கணும். மற்ற சாதனைகள்ல பல தடவைகள் என்னாகும்னா, பர்யவசானம்
சுத்தமான பாவத்தோடு இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவன் அந்த சாதனைக்கு கர்த்தாவாக இருக்கானோ அவனிடத்துல அபிமானம், பலாசக்தி, கர்த்திருவ மதம் அப்படிங்கிற பேதங்கள், தோஷங்கள் அவனிடத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு அஞ்ஞானியுடைய லட்சணம் தான். இது கர்மம், தர்மம், ஆச்சரணை இதெல்லாமே ஒரு அஞ்ஞானியிடத்துல இருக்காது. அதனாலேயே எல்லா கர்மாக்களும் பண்ணும் பொழுது சுத்தமான பாவனையோட பண்ணணும். அதுதான் சர்வாகட்டி ராமபாவ சுத்த அப்படின்னு சொல்றார். சாமானிய ஜீவங்கள்லாம் ஈஸ்வர பாவனை இருக்கும். ஆனால் அந்த ஈஸ்வர பாவனையில பேத பிரச்சீத்தியே இருக்கும். அப்போ அது சுத்தமான பாவமாக ஆகாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில அர்ஜுனிடத்தை சொல்றார், என்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காம இந்த உலகத்தில் மனுஷர்கள் பழகிறார்கள். இன்னொருத்தனை பிடிச்சு திட்டினால், இன்னொருத்தனை பிடிச்சு நிந்தை பண்ணினால் அந்த திட்டும் அந்த நிந்தையும் என்னதானே வந்து சேரும். ஏன்னா அவனுக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன். இது தெரிஞ்சுக்காம ஒருத்தருக்கொத்தர் நிந்தை பண்ணும் பொழுது என்னதான் நிந்தை பண்றா அப்படிங்கிறது தெரியாம இந்த உலகத்தில் எல்லாரும் பழகிறா. எல்லா பூதங்களிடத்திலையும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மத்பாவம் இருக்கணும். அப்போ எந்த கர்மால ஈடுபட்டாலும், மனசால, வாக்கால, சரீரத்தால எப்பேற்பட்ட ஒரு கரணத்தினாலையும் கர்மா ஏற்பட்டாலும் அதுல மத்பாவம் இருக்கணும். இதுதான் எல்லாத்துடையும் சிரேஷ்டமான உபாயம். இதுதான் நானும் ஒத்துக்கக்கூடிய ஒரு உபாயம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனிடத்துல சொன்னான். இப்போ மனுவோ அவரை மாதிரி இருக்கக்கூடிய பல ரிஷிகளோ கூட விதமான தர்மங்களை சொல்லியிருக்கார்கள். ஆனா எவ்வளவு தர்மங்கள் இருந்தாலும், எவ்வளவு மார்க்கங்கள் இருந்தாலும் எல்லாத்தோடையும் சிரேஷ்டம் இந்த பக்தி மார்க்கம் தான் அப்படின்னு யாரு சொல்றா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்றான். எப்போ மத்பாவத்தோட சர்வபூதங்களிடத்தை பழகும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான ராமனை பார்க்க கிடைக்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான கிருஷ்ணனை உணர கிடைக்கிறது. அப்படிங்கிறது எந்த ஒரு பக்தன் இருக்கானோ அவன் பண்ணக்கூடிய இந்த பக்திக்கு ஏகாந்த பக்தி அப்படிங்கிற பேர். இந்த பக்தியில இருந்தோமானால் தேகாபிமானம், ஸ்பர்தை, அசூயை அப்படிங்கிற விகாரங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் முழுக்க நிவிருத்தி அடைஞ்சிடும். குட்டி பிரகலாதன் அவன் கூட இருக்கக்கூடிய அசுர குழந்தைகளை பார்த்து சொல்றான், ஓ தானவா, ஏ தானவர்களே, ஒருவரிடத்தை பழகும் பொழுது அவளுக்கு ஒரு சுகம் இருக்குமே, அவளுக்கு ஒரு துக்கம் இருக்குமே அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பழகணும். ஸ்ரீஹரியினிடத்துல பக்தி பண்ணணும். ஸ்ரீஹரிதான் சர்வபூதங்களுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கார். அதனால கோவிந்தன் மேல ஏகனிஷ்டையான இருக்கக்கூடிய பக்தியை பண்ணி பகவான ஸ்தாவர ஜங்கம பூதங்கள் எல்லாத்திலையுமே அந்த பகவான உணர்வாயாக அப்படின்னு சொல்றான் பிரகலாதன் இந்த குழந்தைகளுக்கு. பகவான் என்ன சொல்றான்? சகல பிராணிகளுக்கும் நான் தானே ஆத்மா, சகல பூதங்களுக்கும் நான் தானே ஆத்மா. அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் என்ன பண்றான்? என்ன பூஜை பண்றான், அதே சமயத்துல இன்னும் தன்னிடத்த சண்டை போடுறான். இப்படி அவனிடத்துல இப்படி பழகி என்னிடத்த பூஜை பண்ற மாதிரி பண்றானே, இதை விட பெரிய ஒரு இன்சல்ட் எனக்கு உண்டா அப்படின்னு கேட்கிறான் பகவான். அப்படி பண்ணக்கூடியவன் ஒரு பக்கா மூர்க்கனாக இருக்கணும். அதனால பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சர்வாகட்டி ராம பாவ சுத்த, இது சுத்த பாவம் அப்படின்னு சொல்றார். எல்லா விதமான பாரமார்த்திகமான சாதனைகளுக்கும்
சுத்தமான பாவம் அப்படிங்கிறது தான் பீஜ ரூபமாக இருக்கு. மற்ற பாவங்கள்ல அசுத்தம் அப்படின்னே தள்ளிவிடுறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அதெல்லாம் வச்சுக்காதே, பக்த பாவங்கள்லாம் தூக்கி கடாசு அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார். ந சோடீரே பாவோ டாக்கீரே சந்தேகோ ராமகிருஷ்ணன் டாகோ நித்திய போடி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க சொல்றார். சர்வாகட்டி ராம பாவசுத்தன்னு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரணத்தை நம்ம சிரவணம் பண்ணினோமே, அப்படின்னா ராமன் இல்லாத இடம் கிடையாது. சர்வாகட்டி எல்லா சரீரங்களுக்கு உள்ளேயும் ராமன் ஜொலிச்சுன்னு இருக்கான். அந்த ராமனை எக்காரணம் கொண்டும் கை விட்டுவிடாதே. உண்மையா பார்க்க போச்சுன்னா இந்த ஒரு பாவம் நம்ம கூட இருந்ததுன்னா சம்சாரம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. இந்த பாவம் இல்லாமல் நம்ம இருக்கும்போதுதான் சம்சாரம் நம்மளை பிடிச்சு துரத்துறது. சரி, இப்போ வியாபகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர பாவம் எப்போ நம்மளிடத்துல வரதோ, ஜீவ பாவம் தானாவே அடங்கிறது. எப்போ வியாபகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர பாவம் நம்மளிடத்துல அடங்கிறதோ, ஜீவ பாவம் தலை தூக்கிறது. இது சொல்றோமே தவிர எவ்வளவோ அனாதி காலமா இந்த ஜீவன் இப்படித்தானே இருக்கான். அனாதி காலமா அவன் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை அசுத்த பாவத்தோடையே இருக்கானவன். அதனால அசுத்த பாவத்தோடு இருக்கிறதுனால எப்பவுமே பேத புத்தி அவனிடத்துல இருக்கு. இவ்வளவு ஜன்மாக்கள்ல எவ்வளவோ மகான்கள் அவனை அப்பப்போ திருத்தி பேதத்திலேருந்து அபேதத்துக்கு கொண்டு வரதுக்கு பிரயத்தனமும் படுத்திருக்கா. ஆனால் அதுல யாருமே ஜெயத்தை அடையலை. அதுக்கு காரணம் அனாதிகாலமாக இருக்கக்கூடிய இந்த பேதம். பேதம் அப்படிங்கிறதே அஜானத்திலேருந்து தோன்றக்கூடிய உற்பத்திக்கு தான் பேதம் அப்படிங்கிறது பேரு. அஜ்ஞானம் இருக்கிறதுனாலேயே பலவிதமான சந்தேகங்களும் எழும்புறது. அதனால ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், இந்த சம்சயங்கள் எல்லாம் கருதாம அது ஒரு பக்கமா நகர்த்தி வச்சுடு. உன்னிடத்துல இருக்க வேண்டியது சம்சயம் இல்லை, உன்னிடத்துல இருக்க வேண்டியது ஸ்ரத்தை மாத்திரமே. எங்க ஸ்ரத்தையும் விசுவாசமும் இருக்கோ பரமார்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். நாரத மகரிஷி சொல்றார், எந்த தர்மத்தை பண்ணினாலும் ஸ்ரத்தையோடு பண்ணினோமானால் அதோடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். ஸ்ரத்தை இருந்ததுன்னா எல்லாத்தையும் அடையலாம். ஹரியும் ஸ்ரத்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அதனால பக்தி பண்ணறேன்னு ஒருத்தன் சொன்னாலும் பக்தியும் பக்திமயமா இருக்கணும். பண்ணக்கூடிய பக்தியும் பக்தி மார்க்கத்தில் இருக்கணும். எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவையும் பக்தியோட பண்ணணும். ஸ்ரத்தாஹீனமான கர்மாவாக இருந்ததுன்னா அதுல சித்தியே கிடைக்காது. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன் கிட்ட, ஞானத்துக்கு சாதனை எதுனா சந்தேக தியாக பூர்வக ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இருக்கணும், சந்தேகங்களெல்லாம் தியாகம் பண்ணின இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையாக இருக்கணும். மேலும் கிருஷ்ணன் சொல்றான், ஸ்ரத்தைனா என்னதுங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரத்தை இல்லாம ஒருவன் இருந்தானால் இந்த சம்சாரத்துல திருப்பியும் வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த விஷயத்தை அர்ஜுனனோட பேசி. எங்க பூர்ண ஸ்ரத்தை இருக்கோ, எங்க பகவத் கிருப்பையே இருக்கோ, அங்க சம்சயங்களே இருக்காது. அவர்கிட்ட கேட்டு சம்சயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தைனாலையும்
பகவத் கிருப்பையினாலையும் குருநாதாளோட கிருப்பையினாலையும் சகல சம்சயங்களும் எதெல்லாம் மனசுல தோன்றதோ அதுக்கெல்லாம் அப்பப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைச்சுட்டே இருக்கும், அதுக்கு ஒரு விடை கிடைச்சுட்டே இருக்கும். உண்மையா பார்க்க போனோம்னா அர்ஜுனனே இதுக்கு உதாரணம் அல்லவா? எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தது. ஸ்ரீமத் பகவத்கீதை முழுக்க முழுக்க அர்ஜுனன் கேட்ட சந்தேகம் தானே, அதுக்கு கொடுத்த ஒரு பதில் தானே. அதனால ஸ்ரத்தை இருக்கணும். நசோடிரே பாவோ டாக்கிரே சந்தேகம். ராமகிருஷ்ணி டாஹோ நித்திய போடி. டாஹோ போடி அப்படின்னா அட்டகாசமா நாம கர்ஜனை பண்றதுக்கு டாஹோ போடின்னு பேர். ராமகிருஷ்ண அப்படிங்கிற நாமங்களை அட்டகாசமா பாடணும் அப்படின்னு அந்த வரிக்கு அர்த்தம். வைஷ்ணவர்கள் இடத்துல நாமகோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமாம், ஆகாசத்தையே பிளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் சந்த் துக்காராம். இப்போ இங்க ஒரு கேள்வி வருது. எல்லாருக்கும் அந்தர்யாமியாக ஹரி இருக்கான்னு நீங்க சொன்னேன். அப்படி இருக்கும்போது அப்படி கத்தி கத்தி அவன் நாமத்தை பாட வேண்டிய என்ன அவசியம்? நான் பாட்டுக்கு சைலண்டா கப்பு சப்புன்னு என் மனசுலயே அந்த நாமங்களை பாடிட்டு போறேன், அவனுக்கு என்ன கேட்காதான் அப்படி நான் பாடினேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு குறுக்கு கேள்வி தான் அது. ஆனா குறுக்கு கேள்வியானாலும் கேள்வியே வந்ததே அதுக்கு நிவாரணம் சொல்லணும். உடனே மகாராஜ் சொல்றாரு, அதுக்கு எப்பவுமே பாவம் அப்படின்னு சொன்னோம்னா என்னது, அதுல ஒரு துடிப்பு இருக்கணும், லைவ்லியா இருக்கணும். பாவம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும் லைவ்லியா இருக்கணும். அதனால்தான் டாஹோ நித்திய போடின்னு மெனக்கிட்டுன்னு சொல்றார் அவர். லைவ்லியா இருக்கணும் அந்த நாமஸ்மரணம். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கை குழந்தை, வீல்னு அது அழறது கத்துறது. என்னாச்சுடா கண்ணு அப்படின்னு எங்கேயோ இருக்கக்கூடிய அம்மா ஓடி அந்த குழந்தைய அரவணைச்சு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறா. இந்த குழந்தைய அழுதுருக்காட்டாலும் சமயத்தை பார்த்து அந்த அம்மா வந்திருப்பாளா இருக்கும். ஆனா அந்த குழந்தை அழுதத்தினால இந்த ப்ராசஸே கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுது. அதே மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்துல நம்மளுடைய பகவத் இச்சையில தீவிரத்தனம் இருக்கணும். எப்போ அதுல தீவிரத்தனம் இருக்கோ பகவான் நம்மளை தேடி ஓடி வந்துடுவான். எங்க தீவிரத்தனம் நம்ம காண்பிக்கவே இல்லையோ அங்க எதையும் நம்மளால பண்ண முடியாது. அதனால டாஹோ போடி அப்படிங்கிறது தீவிரத்தனத்தை காண்பிக்கிறது. எந்த அளவுக்கு தீவிரமா அந்த நாமதாரகனுக்கு பகவானை பார்க்கணும்னு தோன்றதோ அதனால்தான் ஹரிபாட் அபங்கம் 16 ஞானேஸ்வர் மகாராஜ் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்கனவே சிரவணம் பண்ணினோம். என்ன சொன்னாருங்க, ஞானதேவி நாம ராமகிருஷ்ண தசா ஏனே தச திசா ஆத்மா ராம. அடுத்த சரணத்தை சொல்றார் ஞானேஸ்வர் மகாராஜ், ஜாத்தவித்த கோத்த குலசீல மாத்த பஜேகா துவரித பாவனாயுக்த. விவகாரத்துல சத்தான ஒரு குலத்தை ஜன்மம் எடுத்தவனோ, சுந்தரமா இருக்கிறவனோ, தபசு பண்ணினவனோ, பாண்டித்யம் உள்ளவனோ, இந்திரிய சௌஷ்டவம் உள்ளவனோ, காந்தி உள்ளவனோ, நல்ல பிரதாபம் உள்ளவனோ, சாரீரிக சக்தி உடையவனோ, நல்ல உத்தியோகம் உடையவனோ, நல்ல புத்தி உடையவனோ, அஷ்டாங்க யோகமும் பண்ணக்கூடியவனோ அப்படின்னு பார்த்ததுன்னா இந்த அஷ்டாங்க யோகம் படிக்கிறதுலயே இந்த 12 குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றார். இந்த 12 குணங்களும் வேணும் அதுல. இப்போ இந்த 12 குணங்களை ரொம்ப சிரேஷ்டம் அப்படிங்கிறது சாஸ்திரமுமே ஒத்துக்கிறது. ஆனால் சிரேஷ்டமா இருக்கே தவிர இதுல ஏதாவது ஒரு மாதிரியாவது நம்ம இருந்தோமானாலும் பகவானுக்கு அது பிரீத்தியாக ஆகுமோ? நான் என்னிடத்த சௌந்தர்யம் நிறைய நன்னா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னிடத்துல இருக்கக்கூடிய சௌந்தரியத்தினால பரமாத்மா பிரீத்தி அடைவானா அப்படிங்கிறது தான் விஷயம்.
அதனால ஜாத்தியோ வித்தமோ குலமோ வர்ணமோ வித்யையோ எல்லாமே இதுல டிபெண்டாக தான் இருக்கு. இப்படி சொல்றோமே தவிர இந்த 12 குணங்களும் பகவானை பிரசன்னப்படுத்துறதுக்கு போராது அப்படின்னே சொல்றார். அதனால ஜாதி வித்தம் குலம் வர்ணம் வித்யை இதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. பாரமார்த்திகத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. வியாபாரத்தில் மாத்திரம் அதுக்கெல்லாம் இடம் உண்டு. ஒரு நாமதாரகனாக இருக்கக்கூடியவன் இதெல்லாம் ஒரு பாதையா பார்க்காம இருக்கணும். அடுத்தது சொல்றார், கங்கை ஓடின்னு இருக்கா, அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஓடை வந்து இந்த கங்கையோட கலந்துக்கிறது. அது கங்கையோட கலந்ததுக்கு அப்புறம் கங்கையோடைய பிரவாகத்தோட பிரவாகமா தானும் கங்கையா மாறித்தா இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் போல கஸ்தூரி கீழே விழுந்து இருக்கக்கூடிய மண்ணில கலந்து கொடுத்துனா அந்த கஸ்தூரி அங்க விழுந்ததுனால அந்த மணலுக்கு என்ன கௌரவம். ஒரு இரும்பு குச்சி, அந்த இரும்பு குச்சியை பரிசக்கல்லு தொட்டுதுன்னா தங்கமா மாறுறதா இல்லையா? அது மாதிரி ஒரு சந்தன மரம் இருக்கு, அதை சுத்தி வரையும் மற்ற மரங்கள்லாம் இருக்கு. ஆனா எப்போலேருந்து சந்தன மரம் அங்க இருக்க ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து சுத்தி வர இருக்கக்கூடிய சகல மரங்கள்லயுமே ஒரு அலாதியான சுகந்தமும் வருது. சுகந்தமயமா இருக்கு அந்த வனமே. அது மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை சத்தையோடையும் பாவனையோடையும் நம்ம பண்ணினதுனால அதுல இந்த பகவான் ஹரியே நம்மளுக்கு எப்போ கிடைக்கிறானோ அவன் பவித்திரமான பரமாத்மா ஆச்சே, அவனே நம்மளுக்கு கிடைச்சுட்டான் அப்படின்னா அப்புறம் மற்ற வைகுண்யங்களுக்கு எங்க இடம்? இந்த சரணத்துல பகவான் ஞானேஸ்வர் மகாராஜ் துவரித்த அப்படிங்கிற ஒரு சப்தத்தை பிரயோகப்படுத்திருக்கார். அது ஒரு காரணமா தான் படுத்திருக்கார். சாதாரணமா சத் விஷயம் சொன்னோம்னாலே முக்காவாசியமான ஜனங்களும் அதுக்கு வரமாட்டார்கள். அப்படியே ஒரு கால் வந்தாலும் அவளுக்கு என்ன தோன்றது, பஜனைக்கு போறதுங்கிறது எப்போ வயசான காலத்துக்கு தான் போகணும், சின்ன வயசுல போவா அப்படின்னு சொல்லுவான். அவ இளமையில இருக்கக்கூடிய விஷய சுகங்கள் போகங்கள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தானே இளமை. விஷய போகங்களை அனுபவிக்கிறதுக்கு சரியான தருணம் தாருண்யம் தானே. அதெல்லாம் முடிச்சு ஆனதுக்கு அப்புறம் வயசான காலத்தை பஜனை பண்ணுவோம். அல்லது மடுத்து போயிடுத்து விஷய சுகங்களை அனுபவிச்சு மடுத்து போச்சு, வா பஜனை பண்ணலான்னு வருவா சில பேர். அல்லது சில பேருக்கு சில கஷ்டங்கள் சில சிரமங்கள்லாம் வந்ததுன்னா இந்த பக்கமா திரும்புவா. ஆனா இது இப்படி இருக்கிறது தப்பு. ஏன்? மிருத்யு அப்படிங்கிறது வயசை பார்த்து வரல. மிருத்யு நம்ம கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வரல. மிருத்யு எப்போ யாருக்கு எப்போ உண்டு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது விஷய போகங்கள்ல இருந்துட்டு உழண்டு ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி இருப்பாயா, இல்ல உனக்கு உதாரணமாகறதுக்கு வழி பார்ப்பையா? இங்க ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு பாம்பு ஒரு தவளைய முழுங்கிறது. இந்த முழுக்க முழுங்கியான பாடல அது வாயில கவின் இருக்கு, முழுங்கிறதுக்கு பிரயத்னப்படுத்தின்னு இருக்கு. அந்த தவளைக்கு தெரியுமையா பாம்பு வாயில மாட்டின்னு இருக்கும், எந்த க்ஷணம் பண்ணாலும் நம்ம உயிர் போகணும் அந்த தவளைக்கு தெரியுமே. அதுக்குள்ள அங்க ஏதோ மீன் கிடைச்சது. இந்த தவளை வாயை திறந்து இந்த மீனை பிடிக்க போய் மீனை கவின் இருக்கு. தன்னோட உயிரே எப்போ போக போறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல இது போய் மீனை பிடிக்கிறதே. அது மாதிரி தான் நம்மளுமே மிருத்யுவாக இருக்கக்கூடிய பாம்பு நம்மளை கபலீகரம் பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் கபலீகரம் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நாம் என்ன பண்றோம்? இருக்கக்கூடிய இந்த ஆயுசுல இது முழுக்க கபலீகரம் காலம் நம்மளை கபலீகரம் பண்றது வரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள்ல அனுபவிச்சுட்டு இருப்போமே அப்படின்னு இருக்கோம் இப்படின்னு ஏகநாத் மகாராஜ் சொல்றார். அதனாலதான் ஞானேஸ்வர் மௌலி ஞானேஸ்வர் நம்மளை அவசரப்படுத்துறார். துவரித்த 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 அப்படின்னு அவசரப்படுத்துறார் நம்மள.
இந்த சரணத்துல இன்னும் ஒரு சப்தம் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான சப்தம். பஜே கா துவரித, பஜ அப்படிங்கிற சொல்லு அங்க வருது. பஜா அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா சேவை, பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை. அப்போ பஜனை பண்றது அப்படிங்கிறது பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறது மாத்திரமில்லை, பகவானுக்கு பிடிச்ச சேவை, பகவான் விரும்புற சேவை. இதுல ஒன்னே ஒண்ணுதான் வேணும், பாவனா யுக்த, பாவனையோட நம்மளுக்கு பண்ண வரணும். கடைசியா ஞானேஸ்வர மௌலி சொல்றார், ஞானதேவா தியானி ராமகிருஷ்ணமணி வைகுண்ட புவனி கரகேலே. எவனொருவன் நாம சங்கீர்த்தனம் பண்றானோ, உடனடியாக எவன் பண்றானோ, பாவபூர்த்தியாக எவன் பண்றானோ, அவனுக்கு ராமகிருஷ்ண அப்படிங்கிற நாமத்தை தவிர அவன் மனசுல எதுவும் இருக்காது, அவன் மனசுல எதுவும் இருக்கக்கூடாது. மறுபடியும் பார்த்தோம்னா தியானி மணி அப்படிங்கிற 2 சப்தங்களையும் பிரயோகப்படுத்துறார். நம்மளாம் கிட்டத்தட்ட தியானியும் மணியும் ஒரே மாதிரி தான் நம்ம பிரயோகப்படுத்துவோம். ஆனா இங்க அதுக்கு வித்தியாசத்தை காமிக்கிறார். எவ்வளவோ பேருக்கு மனசுல இருக்கும், ஆனா தியானத்தை இல்லாம திண்டாடிட்டு இருப்பா. தியானம் அப்படிங்கறதுல ஏகாகிரதை அப்படிங்கிறது வரும், சித்தவிருத்தி நிரோதம் அப்படிங்கிறது வேணும். அப்பதான் தியானம் லபிக்கும். இது ரொம்ப சிரமம். ஏன்னா சித்தவிருத்தி ரொம்ப சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கா, தியானம் பண்ணக்கூடிய காலத்துல மாத்திரம் ஹரிய தியானம் பண்ணுவா, மற்ற நேரங்கள்ல விஷய லோகத்தை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பா. ஆனா உண்மையான நாமதாரகனை பார்த்தோம்னா அவனுக்கு எப்பவுமே ஹரி எங்கும் எப்பவும் இருக்கான் அப்படிங்கிறது அவனுடைய நிலை. இப்பேற்பட்ட அவஸ்தையில ஒருவன் இருந்தான்னா இதுக்கு என்ன பலன்? இதுக்கு பலனா மௌலி சொல்றார், வைகுண்ட புவனி கரகேலே. அவனுடைய வாசஸ்தலம் இனிமேல் வைகுண்டம் தான். வைகுண்டத்துக்கு மேல வேற லோகம் அப்படிங்கிறதே கிடையாது. வைகுண்டத்தில் தான் லட்சுமி பிராட்டி இருக்கா, எல்லா பார்ஷதாலும் அங்குதான் இருக்கா. இந்த வைகுண்ட பவம் அவனுக்கு பலனாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த விஷயம் எப்படி சொல்றாருன்னா, பிரம்மதேவனுடைய தபஸை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் மகாவிஷ்ணு. சந்தோஷப்பட்டு மகாவிஷ்ணு பிரம்மதேவனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். இங்க வா, இங்க வந்து பார் அப்படின்னு சொல்லி. அங்க கிளேஷமோ மோகமோ பீத்தியோ எதுவும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய ஞாதாக்கள்லாம் அங்க இருக்கா. ரஜசோ தமசோ அங்க கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு அந்த வைகுண்ட புவனத்துல. அங்க சமயத்தினுடைய பாதிப்பும் கிடையாது, மாயையினுடைய பாதிப்பும் அங்க கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது மற்ற பாதைகள்லாம் மாத்திரம் நம்மளை தேடி வந்துடுமா என்ன அப்படின்னு கேட்கிறாருங்க ஞானேஸ்வர மகாராஜ். பத்ம புராணம் என்ன சொல்றதுன்னா, வைகுண்டம் அப்படிங்கிறது பரமசிரேஷ்டமான சர்வோத்தம விஷ்ணு லோகம், அது ஒரு ஜலாவரணத்துல இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றார். ஜொலிக்குமாம் வைகுண்டம், சகல தர்மங்களும் உண்டு. அங்க நிறைய ரத்தமயமான திவ்ய விமானங்கள்லாம் உண்டு வைகுண்டத்துல. கோடி கணக்கான பெரிய மாளிகைகள்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷால் எல்லாருமே சர்வ அலங்காரத்தோடு இருந்துட்டு இருக்கார்கள். இங்க மாத்திரம் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா மகாவிஷ்ணு கிட்ட, அப்புறம் நச்சப்புனராவர்த்தத்தை திரும்பி அவன் போகவே வேண்டாம். அப்ப அங்க இருந்துட்டு என்ன பண்ணுவான்? அவிச்சின்னமான சுகத்தை அவன் அனுபவிப்பான். ஸ்ரீ விஷ்ணுவுமே வைகுண்டத்தை இருக்கிறத ரொம்ப அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். அதனால ஹரிகீர்த்தன தத்பரனாக பகவல் லீலைகளை ரசிக்கக்கூடிய உன்மத்தனாக இருக்கக்கூடியவனாக, கதை மாத்திரமே எனக்கு ஜீவனம்னு இருக்கக்கூடிய எந்த பக்தன் இருக்கானோ அவனுக்கு வைகுண்டம் நிச்சயம்.
அப்பேற்பட்ட வைகுண்டத்தை எவன் தன்னுடைய வீடு பண்ணி வச்சுட்டானோ அவனோட பாக்கியத்தை பத்தி நம்ம சொல்லுவானே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த அபங்கத்துக்கு விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். ராமகிருஷ்ண ஹரி.